ஆளைய காணோமே. ஆ, ஆ, என்ன பண்றது? ஆ, மேடம். ம், அவோ அவோ. சிங்கர். என்ன மேடம், எதுக்கும் என்ன இங்க வர சொன்னீங்க? என்ன விஷயம் பேசணும் மேடம்? ஒன்றும் இல்லை சிங், ஒரு 2 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். நான் ஒரு ஃபோன் கால் மட்டும் பேசிட்டு உடனே வந்துடுறேன். अच्छा अच्छा ठीक है, टेक योर ओन टाइम मैडम. போங்கோ. ம். ஐயோ, இவளுக்கு என்ன ஆச்சு? என் புருஷன் கூட எத்தனை தடவை போன் பண்ண மாட்டாரு, இவ மூச்சுக்கு 300 தடவை பண்றா. என்ன ஸ்ரீஜா? அக்கா, அந்த விஷால் அவன் ரூம்ல தான் இருக்கானான்னு இப்போ உடனே போய் செக் பண்ணிட்டு வாங்க. திரும்பவும் நான் உங்க ரூமுக்கு போணுமா? அக்கா போங்கக்கா. சரி சரி, நீ லைன்லயே இரு, நான் போனை வச்சுட்டே போய் பார்த்துட்டு வரேன். விஷால், விஷால். இவ்ளோ நேரம் தட்டியும் திறக்காம இருக்காங்க. கதவை திறந்து உள்ள போயிடலாமா? விஷால், விஷால். என்னாச்சு? எதுக்கு இப்ப வந்தீங்க? எத்தனை தடவை நான் கதவை தட்டுறது? கதவை திறக்க மாட்டியா? ஓ, உனக்கு தான் காது கேட்காதுல்ல, நீ எப்படி திறப்ப? விஷால் எங்க? விஷால் திறக்க வேண்டியதானே? எங்க? இல்லக்கா, விஷால் தூங்கிட்டு இருக்கான். இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? அது சொல்லுங்க. தள்ளு, நான் பார்க்கணும். இல்ல, தூங்கிட்டு இருக்கானு. ஓ, பாத்தீங்களா? நைட்டு நிறைய வேலை செஞ்சுட்டு இப்பதான் தூங்கிட்டு இருக்கான் அவன். தூங்குறானு நான் ஒரு வேண்டாம் வேண்டாம், எழுப்பி விட்டு திட்டு வாங்கிக்காதீங்க. சரி சரி, நான் அவன்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். எதுக்கும் எழுந்த பிறகு அவன்கிட்ட சொல்லிடு, நான் அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லிடுறேன். போயிட்டாங்களா? Thank you so much ராகவ். என்ன இசை, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணுமா? விஷா எங்களுக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கான். இசை, ஸ்ரீஜாக்கு டவுட் வந்து அத்தையை திரும்ப அனுப்புனாலும் அனுப்புவா. எதுக்கும் நான் கொஞ்ச நேரத்துக்கு இங்கேயே இருக்கேன். ஓகே? சரி. ஸ்ரீஜா, விஷால் அவனோட ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கானா? அக்கா, நீங்க பாத்தீங்களா? ஐயோ, இப்ப நான் அவனோட ரூம்குள்ள போய் பார்த்துட்டு தான் வரேன். அப்படியா? சரி, ஓகே. நான் நிஜமா தான் சொல்றேன். ஹலோ ஹலோ, போனை வைக்கிறனாவது சொல்றல பாரு. இன்னொரு தடவை போன் பண்ணட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. என்ன மேடம், போன் பேசி முடிச்சாச்சா? இப்போ சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன எதுக்கும் இங்கே வர சொன்னீங்க? ஒண்ணு இல்ல சிங்க, நாளைக்கு நடக்க போற விஷயத்துல உன்னோட பிளான் என்ன? நீ என்ன செய்ய போறன்னு நேர்லயே கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன மேடம், முதல்ல எல்லாமே தான் பேசிட்டோமே மேடம். மேடம், நாளைக்கு காலையில நீங்க செய்ய வேண்டிய வேலை அந்த அசோகே என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது மட்டும்தான். அப்புறம் பாருங்க, இந்த சிங்கு துப்பாக்கியால சுட்டு அவனை கொலை பண்ணி காரியத்தை சூப்பரா முடிச்சிருவான். நீங்க பயப்படாம இருங்க மேடம். சரி சிங்க, அத உன் வாயால இன்னொரு வாட்டி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு தான் உன்னை நேர்ல வர சொன்னேன். நான் மேடம் நம்பிக்கை இல்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாளைக்கே பாப்போம் மேடம். சரி, நீ போய் வேலையை பாரு. சரிங்க மேடம், நான் வரேன். நாளைக்கு வேலை பக்காவா முடியும். ठीक है? அசோக், பாத்து. விஷால் இங்கதான் இருக்க. என்ன தெரிய ரூமுக்கே வந்திருக்க, ஏதாவது சொல்லணுமாடா? அதேதான். ஆமா அசோக், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் சொல்லு விஷால். இல்ல, உன்னை கல்யாண மண்டபத்துல வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணவங்க அவங்க யாரா இருக்கும்னு எனக்கு ஒரு சின்ன கெஸ் இருக்கு. அப்படியா? அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமாடா? தெரியாது அசோக், ஆனா அவங்களா இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் தான். வெறும் டவுட்டை வச்சு நம்ம என்னடா பண்ண முடியும்? கரெக்ட் தான் அசோக். ஆக்சுவலா அதனால தான்
உன்னை கொலை பண்ண அவங்க தான் ட்ரை பண்ணாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ராமா பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்கு. டிராமாவா? என்ன விஷால் சொல்ற? நமக்கு எதுக்கு இதெல்லாம்? உனக்கு யார் மேல டவுட் இருக்கோ அவங்கள போலீஸ்ல சொன்னா அவங்க விசாரிக்க போறாங்க. ஆ அசோக், யாரா இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஆனா நான் போலீஸ்க்கு போக வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் சொல்றதை கேளு அசோக். என்னால உன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. எனக்கு புரியுதுடா விஷால். நீ என் நல்லதுக்கும் ஃபேமிலிக்காகவும் தான் பண்ற. ஆனா ஒரு அண்ணனாக என்னால உனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியலன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குடா. டேய் அசோக், நீ அவ்வளவு கஷ்டப்பட வேணாண்டா. நான் பண்ண போற டிராமால நீ தான் பெரிய ப்ளே பண்ண போற. நானா? நான் எப்படிடா? நீ தெரிஞ்சுதான் சொல்லிட்டு இருக்கியா? அசோக், நான் தெரிஞ்சுதான்டா சொல்றேன். நீ எனக்கு கொஞ்சம் நம்பு அசோக், சரியா? டேய் என்னடா கேக்குற? நீ என் தம்பிடா, உன்னை நம்பாம எப்படிடா? சரி அசோக், அப்ப நான் சொல்றத மட்டும் கேளு. ஆ? ம். நாளைக்கு அம்மாவும் ஸ்ரீஜாவும் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க இருந்து வேற என்ன நடந்தாலும் சரி, யார் உன்னை எங்க கூட்டிட்டு போனாலும் சரி, ஆனா நீ பயப்படாம தைரியமா இருக்கணும். இருந்தாலும் பயப்படுற மாதிரி நடிக்கணும். ம். விஷால், நீ பேசுறதெல்லாம் பார்த்தா ஏற்கனவே பிளான்லாம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து இப்ப சொல்ற மாதிரி இருக்கு. ஆ, ஆமா அசோக், உண்மைதான். நான் பிளான் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இந்த பாரு, நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும். அதுவே நீ எனக்கு பண்ற பெரிய ஹெல்ப்பா இருக்கும். சரிடா, ஓகே விஷால், நீ என்ன சொல்றியோ நான் அதை அப்படியே செய்றேன். குட். சரி, இப்போ என்ன யார் எங்க கூட்டு போனாலும் நான் பயப்படக்கூடாது, அதானே? அடுத்து என்ன சொல்லு? அது உன்னை கூட்டிட்டு போறது மட்டும் இல்ல, உன்னை துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ற சவுண்டும் கேட்கும், புல்லட்டும் உன் மேல படும். டேய் என்னடா சொல்ற? பயப்படாத அசோக், பயப்படாத. அது ஒரு டம்மி துப்பாக்கி தான், டம்மி புல்லட்டு தான். அது உன் மேல பட்டதும் நீ மயங்கி விழுந்து ஒரு மாதிரி இறந்த மாதிரி நடி. நீ இறந்துட்டதா அவங்க நம்பினாதான் ம். அவங்க செஞ்ச எல்லா துரோகத்தையும் அவங்க வாயாலே சொல்லுவாங்க. சரிடா, நீ இவ்வளோ எஃபர்ட் போடுற, நான் என்னோட பெஸ்ட்டாக பண்ணுறேன். சரியா? சூப்பர் அசோக், இதே தைரியத்தோட இரு. ஓகே? ஷுவர்டா. சரி, ஓகேடா. அத்தை அத்தை, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் வந்தேன். அப்படி என்னமா முக்கியமான விஷயம்? ஆ, அன்னைக்கு ராகவோட ஃப்ரெண்டு ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் வராருன்னு அவர்கிட்ட அசோக்க காட்டணும்னு ராகவ் சொல்லிக்கிட்டு இருந்தார்ல. ஆமா, சொல்லிட்டு இருந்தான். ஆ, இல்லத்த, ராகவ் சொன்னதுக்கு அப்புறமா தான் நானும் யோசிச்சு பார்த்தேன். என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கனடால ஃபேமஸ் ஐ ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்களா, அவங்க கிட்ட நான் அசோக்கோட மெடிக்கல் ஃபைல்ஸ் எல்லாம் அனுப்புனேன். பை லக் அவர் இப்போ இந்தியால தான் இருக்காரு, அதுவும் பக்கத்துல தான் வந்திருக்காரு. இன்னும் 2 நாள்ல திருப்பி கனடாக்கு போயிருவாராத்த.